ஹலோ வீவர்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது ஈரல் கிரேவி. குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ரத்தம் கம்மியாக இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈரல் எடுத்து செஞ்சு கொடுங்க. நல்லாவும் சாப்பிடுவாங்க, அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு பொரிஞ்சு வரும்போது 2 சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்துக்கங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பட்டை போட்டால் பிடிக்காது, ஸோ நான் சேர்த்துக்கல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. மசாலாவில் உள்ள பச்சை வாசம்லாம் போன பிறகு ஈரலை போட்டு லைட்டாக வதக்கி விட்ருங்க. 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஈரலை வேக விட்டுருங்க. ஈரலில் லைட்டாக தண்ணி விடுங்கிறதுனால அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம், 1 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றுற அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஃபுல்லில் வச்சு வேக விட்டாச்சு. நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு, ஈரல் ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு கிண்டி விட்டு இறக்கிடுங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால இன்றைக்கி நான் பெப்பர் தூள் போடலை. பாருங்கள், டேஸ்டான ஈரல் கிரேவி ரெடி. சாப்பிட்லாம்.